அடுத்து 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி உள்ளது. இந்த நிலையில் தேமுதிக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமலே உள்ளது. இந்த சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியாக அறிவித்து வருகிறார். இதற்கிடையேதான் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா சமீபத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாஜகவும் பங்கு வகிக்கும் என்று கூறியிருந்தார். இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணி ஆட்சி என்பது வரவேற்கத்தக்கது, இது தேமுதிகவின் அடிப்படை நிலைப்பாடாகவே இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிக பலமுறை பல தேர்தல்களில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வரலாற்றில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாற்றை கொண்ட ஒரே கட்சி தேமுதிக தான். அதன் பிறகு கூட்டணிகள் அமைந்தது. மக்கள் நலனுக்காக கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறேன். கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது என்றார் பிரேமலதா. அதேபோல் அதிமுக தனி பெரும்பான்மை ஓட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை மேற்கோள் காட்டி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அது அவரின் கருத்து, அவரின் கட்சி மேல் அவருக்கு உள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு அது. இதற்கு நான் பதில் சொல்ல முடியாது, அவரிடமே கேளுங்கள். கூட்டணி ஆட்சி அமையும் என்பது அமித்ஷாவின் கருத்து. அதேபோல் தனி பெரும்பான்மை ஓட்டுகளை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பது எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை. ஆனால் கடைசியில் எஜமானர்கள் மக்கள்தான், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். அது மட்டுமில்லாமல் மதுரையில் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் தெளிவாக கூறிவிட்டார். ஜனவரி 9ஆம் தேதி எங்கள் நிலைப்பாட்டை கூறுகிறோம். செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கூறியது போல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எங்கள் கட்சியின் வலுவை நிரூபிக்க உள்ளோம். அதேபோல் கடந்த 2021 விஜயகாந்த் தலைமையில் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு சென்றார்கள். அதே போன்று மீண்டும் பல எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு செல்வதுதான் எங்களின் ஆசை. அதற்காகத்தான் பாடுபடுகிறோம். விஜய் தேர்தலுக்கு வருவது அவருடைய பலம். விஜயகாந்த் வேறு, விஜய் வேறு. எங்களை சங்கடப்படுத்த எந்த கட்சியாலும் முடியாது. திமுக அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலும் விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி தோற்க விட மாட்டோம். யாருடன் கூட்டணி வைத்தால் ஜெயிப்போம் என்று நாங்கள் முடிவு எடுத்துள்ளோம். கருணாநிதிதான் விஜயகாந்திற்கு திருமணம் செய்து வைத்தார். அதன் பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஆகிவிட்டது. 2026 தமிழகத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி மட்டும்தான் அமையும். தமிழ்நாடு என்பது திராவிட நாடு. திராவிட கொள்கைகள் கொண்ட கட்சிகளின் கூட்டணி ஆட்சிதான் அமையும். அதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று கூறினார் விஜய பிரபாகரன். அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அமைதியாக இருந்து வருகிறது. இதுவரை தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்து பேசவே இல்லை. குறிப்பாக இதற்கு முன்பு கூட்டணி குறித்து பேசிய போது எம்பி பதவி கொடுப்பதாக கூறி எடப்பாடி உறுதி கொடுத்து தற்போது ஏமாற்றியுள்ளார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர் திருப்பமாக தேமுதிக கட்சி திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதில் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர்வதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும், இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்க கூட முன்வந்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தேமுதிக தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது.